ஹலோ காய்ஸ், ஸோ வெல்கம் டு ரிஃபவி ப்ளீட். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சாரீ ப்ளீட்டிங் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த சாரியை பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் சாரீ பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதை கொடுத்த என்னோடய கஸ்டமரும் செம்ம அழகாக இருந்தாங்க. ரொம்ப க்யூட்டஸ்ட்டு கஸ்டமர்னு சொல்லலாம். அவங்க பார்த்திங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்களுடைய பாடி சைஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸ்ங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸஸில் ஒரு சாரியை ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அது ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, அடிக்கடிக்கு சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தேன். பிகாஸ் நமக்கு நிறைய வர சாரீ பார்த்திங்கன்னா XXL, XL, L. ஸோ இந்த சைஸ் தான் இருக்கும். எக்ஸஸ் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. பட் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு எக்ஸஸ் சைஸில் வந்து ப்ளீட்டிங் ஒர்க் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸ் அப்படின்றதுனால நம்ம அவங்களுடைய பல்லுவோட ஃபஸ்ட்டு ப்ளீட் நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா 3 இன்ச்சஸாக வைக்கணும். ஸோ இப்போ 3 இன்ச்சஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அகெயின் எடுக்கக்கூடிய ப்ளீட்ஸை வந்து அதே 3 இன்ச்சஸில் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி எடுத்தப்போ அவங்களுக்கு மொத்தமாக 11 ப்ளீட்ஸ் கிடச்சிச்சு. பிகாஸ் அவங்க ரொம்ப லீனாக இருக்கிறதுனால 11 ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப அசால்ட்டாக கிடச்சிது. அண்ட் இதை அரேஞ்ச் பண்ணுறதும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. பிகாஸ் இந்த சாரீ வந்து அது நல்லாவே நம்ம பேச்சை கேட்கும். ஸோ ஈஸியாக என்னால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே நம்ம ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா? கம்மிங் 29th சண்டே வந்து ஆன்லைன் சாரீ ட்ராப்பிங் மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் வேணும்னாலும் உங்களோட கம்ஃபர்டபுள் டைமிங்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா விஜயதசமி ஆஃபராக சென்னைக்கு உள்ளே இருக்க பீப்புளுக்கு நம்ம வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேட் ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ சென்னைக்கு வெளியே இருக்கவங்களுக்கு அப்படின்னும் போது ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக 100 rupees அளவுக்கு வருது. ஸோ அதனால் அது கண்டிப்பாக பண்ணுறது கஷ்டம் தான். பிகாஸ் நம்மளுடைய கிளாஸோட ஃபீஸே ஜஸ்ட் 500 rupees மட்டும்தான். ஸோ அதுக்காக தான். அண்ட் அதே மாதிரி இந்த விஜயலட்சுமி ஆஃபரை ப்ளீஸ் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து யூடியூப்பில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் இல்லை அப்படின்றது தான். ஸோ இன்ஸ்டாவில் எனக்கு ஃபாலோவர்ஸே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நான் இன்னும் 200 ஃபாலோவர்ஸ் கூட நான் கிராஸ் பண்ணலை. ஸோ ப்ளீஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நான் யூடியூப்பில் விட இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். 300 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே நேமில் ரிஃபா வித் ப்ளீட்ஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும். ஓகேங்களா? அண்ட் இது மாதிரி இருக்க சாரியை நீங்கள் ப்ளீட் பண்ணும்போது கம்பல்சரி என்ன பண்ணணும்னா மேட் யூஸ் பண்ணணும். நீங்கள் நார்மல் அயர்ன் பாக்ஸே யூஸ் பண்ணுறீங்கனாலுமே மேட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மேட் இல்லாமல் ப்ளீஸ் அயர்ன் பண்ணாதீங்க பிகினர்லாம். ஓகேங்களா? நான் கிளாஸில் கூட ரெஃபர் பண்ணுறது என்னென்னா மேட் இல்லாமல் அயர்ன் பண்ணாதீங்க அப்படின்றத மட்டும்தான். ஸோ மேட் இல்லாமல் அயர்ன் பண்ணாதீங்க. கஸ்டமர் கொடுக்குற சாரியை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணி கொடுக்குறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ஆர்டர்ஸ் வந்து வரும். இவங்க பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய புது கஸ்டமர். ஸோ இவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்ததை வச்சு தான் அவங்க வந்து வேர் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ப்ளீட்ஸ் வந்து கிராஸ் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ப்ளீட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது செஸ்ட் ப்ளீட் நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஆக்சுவலி செஸ்ட் ப்ளீட் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரொம்ப லீனாக இருக்கிறதுனால நான் வந்து செஸ்ட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா 10 தான் வச்சேன். ஸோ 10 இன்ச்சஸ் வச்சு ப்ளஸ் 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. 10 இன்ச்சஸ் வச்சு நான் மெஷர் பண்ணி எடுக்கும்போது அந்த பல்லுவோட சென்டர் ப்ளீட்ஸ் செஸ்ட் ப்ளீட்டோட ஃபைனல் லுக் உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு அழகாக நான் இது வரைக்கும் எந்த சாரியுமே பண்ணதில்லை. ஸோ அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. நல்லா கிட்ட இருந்த மாதிரி ஒரே ஈவன் லெவலில் செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இது மாதிரி ப்ளீட்டிங் சர்வீஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு 270க்கு. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா 250. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 270 நம்ம கொடுப்போம். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்க, அதாவது கொரியர் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு 250க்கு 3 sarees வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் டோன்ட் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய சர்வீஸை புக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வந்து
ஆஃப்லைன் கிளாஸில் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய கிளாஸ் புக் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸ் எங்கே நடக்குது அப்படின்னா சென்னை ஈசிஆரில். ஸோ ஈசிஆர் பனையூர் அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியும். அதாவது நம்ம விஜய் வந்து கொடி ஏற்றினார் இல்லையா, ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஊர் தாங்க. வேறு எதுவும் நம்ம சொல்கிறதுக்கு அடையாளம் இல்லை. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய அடையாளம். அண்ட் அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ஃபர்டபுள் டைமிங் தான். உங்களுக்கு கிட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு வரலாம். சர்டிஃபிகேட் நம்ம ஃப்ரீ ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் வந்து நீங்கள் இருக்கிற டைமிங் பொறுத்து உங்களுக்கு லஞ்சுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுடைய டைமிங் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் வந்து நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், என்னால் எதுவுமே கேரி பண்ணி கொண்டு வர முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ எதையும் நான் எடுத்துகிட்டு வர சொல்ல மாட்டேன். 2 சாரீ மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அண்ட் நம்ம வந்து ஆஃப்லைன் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் 2மே கண்டக்ட் பண்ணுறோம். உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. தென் நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, செஸ்ட் ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு மிடில் செஸ்ட் ப்ளீட் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் சென்டர் ப்ளீட்ஸை வந்து டேபிளில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு 10 பேர், 12 பேர், 30 பேர் அது மாதிரி பார்க்குறீங்க. பட் எல்லாருமே ஃபுல்லாக பார்க்குறீங்களா அப்படின்னா இல்லை. அதே மாதிரி பார்க்குறவங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்றீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ப்ரீ ப்ளீட்டிங்கில் என்ன வேணும், ஸோ என்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் வந்து எனக்கு இந்த பார்ட்டில் வந்து டவுட் இருக்குது, எனக்கு இந்த இடத்துல வந்து டவுட் இருக்குது, எனக்கு இது பண்ணமோ டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்கேஸ் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதை ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன், ரீல்ஸாக போஸ்ட் பண்ணுவேன். பட் யூடியூப்பில் அதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களோட கொஷினுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஒரு ரீல்ஸாக நான் ஆன்சர் போடுவேன். ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்க டவுட்டை நீங்கள் சீக்கிரமாக கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அந்த டவுட்டை வச்சு நான் நீங்கள் என்ன டவுட் கேட்டிருக்கீங்களோ அதுக்கான வீடியோவை நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ சீக்கிரமாக உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள் அண்ட் சர்வீஸை புக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ரீ ப்ளீட்டிங்கை பார்த்து நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரீ ப்ளீட்டிங்கை வீட்டில் தான் கற்றுக்கிட்டேன். மற்றபடி நான் வெளியெல்லாம் போய் அப்படிலாம் கற்றுக்கல. ஓகேங்களா? அண்ட் இந்த கிளாஸோட இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் வந்து ஒரு ப்ராப்பரான பாக்ஸ் ஃபோல்டிங்கும் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அது எப்படி அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டிங்கில், அதாவது பாக்ஸ் ஃபோல்டிங் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? பாக்ஸ் ஃபோல்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம்தான். ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், நீங்கள் டேபிள் எப்பவும் வச்ச மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்த பல்லு ப்ளீட்டை எடுத்து உங்கள் ஷோல்டரில் போட்டுக்கோங்க. தென் வந்து 2 ப்ளீட்டையும் 2 சைடில் பிடிச்சி அப்படியே தலைகீழாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ உங்கள் பக்கம் இருந்த முந்தானி ப்ளீட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்த பல்லு ப்ளீட் வந்து உங்கள் பக்கம் வந்துடுச்சு. ஸோ இப்போது ப்ராப்பராக எல்லாம் பேக் சைட் திரும்பியிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸ் இருக்க அந்த உள்சுத்து ப்ளீட் இருக்குது இல்லையா, ஸோ அதையும் எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு அந்த சென்டராக இருந்த பல்லுவை, அதாவது சாரியை கார்னரில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் சைஸ் வேணுன்ற அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஜான் ப்ளஸ் ஒரு 1/2 ஜான் அளவுக்கு நம்ம இடம் விட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பல்லுவை போடணும். பல்லுவை எப்போவுமே சென்டரில் போடக்கூடாது, ரைட் ஹேண்ட் சைடில் போடணும். நான் காட்டுறேன் பாருங்கள். 1 ஜான் ப்ளஸ் வந்து ஒரு 4 ஃபிங்கர்ஸ் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுடுங்க. விட்டுட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் சைஸுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்து அதை அரேஞ்ச் பண்ணி வெளியே இழுத்து விட்டுருங்க. தென் வந்து இந்த சென்டராக இருக்கிற அந்த மிடில் செஸ்ட் ப்ளீட்லாம் வந்து என்ன பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதையும் அகெயின் நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணி வச்சிடுறோம். ஸோ பேலன்ஸ் எதுவும் வெளியே போகாத அளவுக்கு நல்லா நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போது நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் சிங்கிள் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடில் சிங்கிள் ஃபோல்டிங் தான் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டபுள் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே ஒன்றா டச் ஆகிற அளவுக்கு நம்ம ஃபோல்டிங் வந்து இருக்கணும். தென் இது மேலே நம்ம அப்படியே ஆஃபில், அதாவது ஒரு 2 இன்ச்சஸ் கேப் விட்டு கை வச்சு நம்ம எடுத்து இதை அது மேலே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் பர்ஃபெக்டாக வந்துடும்.
ஸோ எப்போவுமே நான் சொன்ன இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். பாக்ஸ் ஃபோல்டிங் கம்ஃபர்டபுள் அண்ட் கரெக்டாக வரும். ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நான் நல்ல டீட்டெயில்டாக உங்களுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய வீடியோவாக நான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட நிறைய டிப் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பாக்ஸ் ஃபோல்டிங் வர வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். ஸோ ப்ளீஸ் உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கஸ்டமரோட ஃபஸ்ட்டு சாரின்றதுனால நம்ம அவங்கக்கிட்ட 250 தான் சார்ஜ் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி நம்ம எப்போவுமே பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கக்கூடிய அந்த காம்ப்ளிமெண்ட்ரி திங்ஸ் வந்து வச்சாச்சு. தென் வந்து நம்மளோட தேங்க்யூ ஸ்டிக்கரையும் ஸ்டிக் பண்ணியாச்சு. எனக்கு வந்து என்னோடய லோகோ போட்டு ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. சீக்கிரமாக அதையும் நான் நடத்திடுவேன். ஸோ எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியை மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஆள் இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? அண்ட் பேக் பண்ணியாச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணணும். தேங்க்